எல்ஐசி வந்து ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்துருக்குங்க. அதுவும் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. அது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டருமே எதிர்பார்த்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹிட்டை தான் கொடுத்துருக்குது நம்ம எல்ஐசி ஷேரு. ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஆகிருக்கு, என்ன காரணத்தினால பண்ணியிருக்கு அப்படின்றத ஃபுல்லாக அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ எப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எல்ஐசியோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எல்ஐசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து பிப்ரவரி 7 அதாவது நேற்று வந்து 1048 அப்படிங்கிற நிலையில் தான் இருக்குது. இப்போது வந்து எல்ஐசி பங்கோட விலை வந்து இப்போ வந்து தொடர்ந்து 1 வீக்காகவே அது வந்து ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. திங்கக்கிழமை வந்து இது எவ்வளோல வர்த்தகமாச்சு எல்ஐசி ஷேர் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில தான் இருந்துச்சுங்க. ஓகேவா? ஆனால் இப்போது வந்து 1048 அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்திருக்கு. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து இந்த ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து 48 புள்ளி வந்து உயர்ந்திருக்குங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போது வந்து 2023 எல்ஐசி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23% வந்து கொடுத்துருக்குங்க. ஓகேவா? அதே இது இப்போ 23 to 24 இந்த நிதியாண்டு இருக்குல்ல, ஸோ இதில் வந்து எத்தனை நாள் வந்து எல்ஐசி வந்து மேலே போயிருக்கு, எத்தனை நாள் அப் ட்ரெண்ட்லேயே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 நாட்கள் வந்து ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ஓகேவா? இது வந்து எல்ஐசிக்கு எப்போவுமே இல்லாத ஒரு புதிய உச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோடைய சந்தை மூலதனம் இருக்குல்ல, ஸோ அது வந்து எவ்வளோ கோடியாக இப்போ வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.61 லட்சம் கோடி வந்து பண்ணியிருக்குங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய நிறுவனமாக 6வது இடத்த பிடிச்சிருக்குங்க நம்மளுடைய எல்ஐசி. ஓகேவா? எல்ஐசி கம்பெனி வந்து செவ்வாய்க்கிழமை அவங்களுடைய ப்ரீமியம், தனிநபர் ஆயுள் காப்பீட்டு திட்டம், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ப்ளஸ்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2023 24 நிதியாண்டில் 3வது காலாண்டு முடிவுகளை வந்து இப்போ வர்ற பிப்ரவரி 9 வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. அதாவது நாளைக்கு எல்ஐசியோடைய 3வது காலாண்டு ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் யாராவது எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே லாபம் தாங்க. ஏன்னா எல்லா பக்கமுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த சைடும் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கீப்பாக அதை வச்சுக்கலாங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டாடா பை பை, சீவால். இது நான் உங்கள் நந்தினி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.